அன்புள்ள தங்கத்தமிழன் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்பது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன். அன்பு நண்பர்களே, இன்னைக்கு ஒரு கடத்தல் கதை. அன்னைக்கு ஒரு போலீஸ் ஸ்டோரி போட்டிருந்தேன், ரொம்ப எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தது. இன்னைக்கு ஒரு கடத்தல் கதையில கடத்தப்பட்டவர் கணவர் அவர் எப்படி மீண்டு வர்றாரு அப்படிங்கிறதான் சஸ்பென்ஸ். அவரை மீட்டு கொண்டு வர்றது யாரு அப்படின்னு சொன்னா அவருடைய ஒய்ஃப். அப்போ இப்படி நம்ம எடுத்துக்கலாம், கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படிங்கிற தலைப்புல வர்ற மாதிரி எடுத்துக்கலாம். கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படிங்கறதுனாலதான் இந்த அம்மா இவரை மீட்டுட்டு வருது அப்படின்னு எடுத்துக்கலாம். அல்லது மனைவியே மனசாட்சி அப்படின்னு வச்சுக்கலாம், அல்லது மனைவியே தெய்வம் அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்க எப்படி வேணா வச்சுக்கலாம். பட் கணவனே கண்கண்ட தெய்வம்ங்கிறது இந்த சமயத்துல ஆப்டா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரைட், ஓகே. ஒரு ப்ரொஃபஸர், அந்த அம்மா பேரு டாக்டர் கிருஷ்ணவேணி. அவங்க எம்எஸ்சி பயோ படிச்சுட்டு பிஹெச்டி முடிச்சுட்டு ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்காங்க. உடலியல் எம்எஸ்சி ஜூ படிச்சுட்டு அப்புறம் ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது. அவங்க கணவருடைய ஃபோன் நம்பர்லேருந்து வருது. எடுத்தோன்னே சொல்லுங்க அப்படின்னு நம்ம சொல்லுது. அதுக்கு ஆப்போசிட்ல இந்த மாதிரி இது உங்க ஹஸ்பண்டோட போனான்னு கேட்குறாங்க. ஆமா அப்படின்னு. உங்க ஹஸ்பண்டை நாங்கள் கடத்தி வச்சிருக்கிறோம் அப்படின்னு. ஓகே, இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு அந்த மாதிரி டைரக்டா மேட்ரு வரேன். நான் என்ன செய்யணும்? இப்போ அவன் சொல்றான், இந்த மாதிரி அவருடைய உடம்புல இருக்க செல்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, நீங்க தான் ஜுவாலஜி ஆச்சேன்னு அவன் சொல்றான். இப்போ நம்ம சொல்லுது, நம்ம உடம்புல கால்சியம் இருக்கு, மக்னீசியம் இருக்கு, பொட்டாசியம் இருக்கு, சோடியம் இருக்கு, அப்புறம் இது போக வாட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லுது. இது எல்லாமே இப்போ சுண்ணாம்பு கால்சியம் எடுத்தோம்னா ஒரு சதுர அடிக்கு பெயிண்ட் அடிச்சுக்கலாம். அப்புறம் இரும்பு 4 இரும்பாணி செய்யலாம். சோடியத்துல ஒரு 50 தீக்குச்சி செய்யலாம் அப்படின்னு அந்த அம்மா அவங்க ஜுவாலஜிக்கல் டேர்ம்ல சொல்லுது. அதுக்கு அவன் சொல்றான், இதெல்லாம் சேர்த்தா எத்தனை விலை வரும், இப்ப மார்க்கெட்ல என்ன ரேட் வரும்னு கேட்கறான். அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, ஒரு 200 ரூபாய்க்குள்ள வரும் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. அதுக்கு அவன் சொல்றான், ரைட்டு, அப்ப அவருடைய உயிருடைய மதிப்பு என்ன விலை அப்படின்னு சொல்லி கேட்கறான். இப்ப அந்த அம்மா சொல்லுது, எனக்கு உங்க கூட பேச நேரம் இல்லை, உனக்கு என்ன வேணும் அது சொல்லு. இந்த மாதிரி நாங்கள் அவரை கடத்திட்டு வச்சிருக்கோம், அவருடைய உயிர் இப்போது என் கையில இருக்கு. இப்ப நீங்க அவருக்கு வேணும்னு சொன்னா, அவர் உங்களுக்கு வேணும்னா 5 லட்சம் கொடுக்கணும். அப்படின்னா நான் அவரை விட்டுறேன், இல்லைன்னா அவர் கொண்டுருவேன் அப்படிங்கிற அவன். அந்த அம்மா கொஞ்சம் கூட பதட்டப்படாம ஐயையோ அப்படின்னு சொல்றது. அவன் என்னம்மாங்கிறான். ஐயோ, உனக்கு அந்த ஆளை பத்தி தெரியாது அப்படின்னு அம்மா சொல்லுது. என்ன சொல்றீங்க அப்படிங்கிறான். நீ எனக்கு கல்யாணமாகி 30 வருஷம் ஆச்சு, எங்கூட 30 வருஷம் அவர் இருக்காரு, அவரை பத்தி எனக்கு ஃபுல்லா தெரியும். உனக்கு அவரை பத்தி எத்தனை நேரம் தெரியும் தெரியாது எனக்கு. அவரை வச்சுட்டு உன்னால 2 நாள் உன்னால ஓட்ட முடியாது. 2 நாள் நீ ஓட்டினா பெரிய சமாச்சாரம் அப்படிங்குது. அவன் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறான். இல்ல, பார்த்தா அப்படி தெரியலையே, ரொம்ப சாதுவா இருக்காரு அப்படின்னு அவன் சொல்றான். அந்த அம்மா சொல்லுது, சாதுதான், அந்த ஆள் என்னென்ன பண்றான்னு சொல்லு, 4-5 மட்டும் சொல்றேன், நீ கேளு, அப்புறம் நீ முடிவு பண்ணிக்கலாம், அப்ப நாம டிசைட் பண்ணிக்கலாம்னு அந்த அம்மா சொல்லுது. சொல்லுங்கன்னா அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, காலையில காஃபி போட்டுவான்னு சொல்லுவார். நான் போட்டு கொண்டு வச்சோன்னே எடுத்து வாய்கிட்ட கொண்டு போய் வச்சுட்டு, இல்ல எனக்கு பிடிக்கல, டீ போட்டு வாம்பாரு. சரி, டீ போட்டா என்ன பண்ணுவாரு, 2ஐயும் மிக்ஸ் பண்ணிக்குவாரு. மிரிக்கி 2ஐயும் மிக்ஸ் பண்ணி அதை குடிப்பாரு. இது ஒண்ணு. அப்புறம் எல்லாரும் இட்லியில சட்னி தொட்டு, சாம்பார் தொட்டு, பொடி தொட்டு சாப்பிட்டு பழகிடும். நீ பார்த்துருக்கியா? இவர் என்ன பண்ணுவாருன்னா, இட்லி வச்சா இட்லி தூக்கி ஒதுக்கி வச்சுட்டு அந்த சட்னி சாம்பார் பொடியெல்லாம் வடிச்சு சாப்பிடுவாரு. எல்லாத்துக்கும் எகென்ஸ்டா பண்ணுவார். ரைட்டா? நம்ம சுடுதண்ணி வச்சு போய் குளின்னு சொன்னா பச்சை தண்ணீர் குளிப்பாரு.
இப்போ வெயில் காலமாக இருக்குது, பச்சை தண்ணியில் குளிங்கன்னு சொன்னால் நீங்கள் கொதிக்க கொதிக்க சுடு தண்ணியில் குளிப்பார். அப்புறம் மோர் சாப்பிடக்கூடாதுன்னா மோர் சாப்பிடக்கூடாதுன்னா தயிர் சாப்பிடுவார். என்ன நம்ம சொல்லுமோ அதுக்கு ஆப்போசிட்டாக செய்வார். இப்போ வேணா நீ அவருக்கு ஒரு டெஸ்ட் பண்ணிப்பாரு, அவர்கிட்ட ஒரு கேள்வி கேளு, அவர் உடனே ஆப்போசிட்டாக தான் பதில் சொல்லுவார். இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு நம்ம. அதுக்கு அவன் வந்து நாங்கள் காந்திபுரத்தில் இருக்கோம் அப்படின்னு அவன் சொல்கிறான். சொன்னோன்னே காந்திபுரத்தில் ஒரு கேள்வி கேளு, அவர் ஆப்போசிட்டாக சொல்லுவார் பாரு. அதுக்கு வந்து அவன் காந்திபுரத்தில் ஆர்வி ஹோட்டலுக்கு முன்னால் என்ன இருக்குது அப்படின்னு அவன் கேட்குறான். அதுக்கு அவர் சொல்கிறார், ஆர்வி ஹோட்டல் பக்கத்தில் என்ன இருக்குது, சென்ட்ரல் ஜெயில் இருக்குது அப்படிங்கிறார். அப்போ இன்னொரு கேள்வி கேளுங்கிறார். அப்போ காந்திபுரத்தில் பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா வடவழியில் இருக்குன்னு சொல்கிறார். இது சொன்னோன்னே excuse me, something is going on the other side, somebody is roasting something. ஓகே, இப்போ என்னாச்சு, இப்போ தெரியுது அவனுக்கு அவர் என்ன செஞ்சாலும் ஆப்போசிட்டாக செய்வார். சரிம்மா அதெல்லாம் விடுங்கம்மா, இப்போ அவர் உங்களுக்கு வேணுமா வேணாமா? அந்த அம்மா சொல்லுது, நான் கொடுத்த நாள் குடும்பம் நடத்தியாச்சு, அவர் சகிக்க முடியல, நீ வேணா வச்சுக்க அவரை அப்படிங்குது. அப்போ நீங்கள் அந்த அம்மா அவருக்கு ஒன்றும் தரமாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கல. அப்படி ஒன்றும் தர்ற மாதிரி என்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுது. சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லுது, இத பார்ப்பா, இப்போ நீ இவரை கடத்திட்டு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னு கேள்விப்பட்டிருப்ப, எனக்கு தெரியுது, அதாவது கடத்தல் பண்றது தான் ஃபர்ஸ்ட் டைம்னு எனக்கு தெரியுது அப்படின்னு நம்ம சொல்லுது. அவன் அப்படியே ஜெர்க்காகிறான். எப்படி சொல்றீங்கன்னு, எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. சொன்னா அவன் கொஞ்சமா பயப்படுறான். அப்ப சொல்றான், இந்த மாதிரி எனக்கு அவ்வளவு பணம் வேண்டாம், 5 லட்சம் வேண்டாம், 2 லட்சம் கொடுங்கிறான். அந்த அம்மா சொல்லுது, இல்ல இல்ல மறுபடியும் கேளு அப்படிங்குது. இப்ப வந்து நீ வந்து காந்திபுரத்துல இருக்க ரைட்டா அப்படின்னு கேக்குது. அவன் ஆமா அப்படிங்கிறான். இப்ப அந்த அம்மா சொல்லுது, பாத்தியா நீ புதுசா ஆரம்பிச்சிருக்கேன்னு எனக்கு தெரியுது, இப்ப இந்த நிமிஷத்துல உன்னை என்ன போலீஸ்ல பிடிச்சி கொடுக்க முடியும், ஆனா நான் செய்ய மாட்டேன். அவர் கூட நீ ஒரு நாள் அவர் கூட இருந்து அனுபவிச்சா தான் உனக்கு தெரியும், நாளையில இருந்து இந்த கடத்தல் தொழிலை விட்டுருவேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. அதுக்கு அவன் சொல்றான், அதெல்லாம் நடக்க விடுங்கம்மா, நான் பாத்துக்கிறேன், நான் காந்திபுரத்துலதான் இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறேன். அதுக்கு அந்த அம்மா சொல்றா, லூசு, அப்படியே சொன்ன காந்திபுரத்துல இருக்கேன் நீ தானே சொன்ன அப்படின்னா, அப்பதான் தெரியுது அவனுக்கு, ஓ நம்ம போட்டு வாங்கி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, அப்ப தெரிஞ்சுட்டேன் இந்த அம்மா சாமானியப்பட்ட அம்மா இல்லைன்னு. சரி பரவாயில்ல, இப்போ நம்ம டீலுக்கு வருவோம், நீ 2 லட்சம் கூட கொடுக்க வேண்டாம், 1 லட்சம் கொடு. அந்த அம்மா சொல்லுது, இந்த பாருப்பா, இந்த நேரம் எனக்கு வந்து நேரம் ரொம்ப 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 முக்கியம், நான் அப்படியெல்லாம் கொடுக்க மாட்டேன். இப்போ இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளு, நீ வச்சிருக்கிற மாருதி ஆம்னி இப்ப அதுல தான் கடத்திட்டு வந்திருக்கேன் ரைட்டா அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. அவனுக்கு உடம்புல வேர்த்து போயிடுது. எப்படி சொல்றீங்கன்னு கேட்டு, ரைட்டா தப்பா அதை சொல்லும் போது, இல்ல நான் சொல்ல மாட்டேன், நான் சொன்னாக்கா நீங்க போட்டு வாங்கிடுவீங்க அப்படின்னு அவன் சொல்றான். இல்ல அதெல்லாம் நான் செய்யறதுன்னா அப்படியே செஞ்சிருப்பேன், இப்போ உன்னுடைய சாமர்த்தியம் என்னன்னு டெஸ்ட் பண்றேன் அப்படின்னு. ஆமா மாருதி ஆம்னி. ஓகே, அந்த மாருதி ஆம்னில பின்னால வந்து அந்த நம்பர் பிளேட் இருக்கு பாரு, நம்பர் பிளேட்டுக்கு மேல ஒரு சின்ன டென்ட் இருக்கா அப்படின்னு ஒன்னு அவன் போய் இறங்கி பார்த்துட்டு வந்து, ஆமாமா டென்ட் இருக்கு அப்படிங்கிறான். ரைட்டு, சரி ரைட். அந்த மாருதி ஆம்னில நம்பர் பிளேட்ல டிஎன் அப்படிங்கிற இடத்துல டி அழிஞ்சிருக்கா அப்படின்னு அந்த மாதிரி கேட்குது. அவன் அப்படியே ஷாக் ஆயிடான். ஆமாம்மா அழிஞ்சிருக்கு அப்படின்னு. சரி இப்படி வேண்டாம், நீ உள்ள வா. உள்ள வந்து டிரைவிங் சீட் பக்கத்துல கியர் பாக்ஸ் இருக்குல்ல, அந்த கியர் ராடு மேல வந்திருக்குல்ல, அந்த கியர் ராடுல எல்லாமே கருப்பு கலர் தான் இருக்கும், அது கருப்பு கலர் எல்லாம் போய் வெளுத்திருக்கும் பாரு அப்படிங்குது. ஆமாமா அப்படிங்கிற. அதே மாதிரி டேஷ்போர்ட்ல பாரு ஒரு விநாயகர் கண்ணாடியில இருக்கா அப்படிங்குது. ஆமா அப்படிங்குது. அப்ப இந்த அம்மா சொல்லுது, இப்ப உனக்கு எனக்கு டீல், இப்போ உன்னை நான் புடிச்சு கொடுக்காம இருக்கிறதுக்கு எனக்கு நீ 5 லட்சம் ரூபாய் கொடு அப்படின்னு அந்த அம்மா கேக்குது. அவனுக்கு ஒரே சிரிப்பு. அம்மா நம்ம இந்த விளையாட்டுக்கே வேண்டாம், நான் உங்க வீட்டுக்காரரை விட்டுறேன் அப்படிங்கிறான். அதை எப்படி, நீ கடத்திட்ட, அது பிஸ்னஸ், இப்போ நான் பிஸ்னஸ்க்கு வந்துட்டேன், எனக்கு நீ இப்போ நானும் நீ தான் டீல் ஆச்சா. இப்போ நீ வந்து சொல்லலைன்னா வித்தின் 15 மினிட்ஸ்ல உன்னை தூக்கி உள்ள போட என்னால் முடியும், இப்போ எல்லாமே நான் சொல்லிட்டேன்
அப்படின்னு எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க யோசிக்கிறேங்கிறான். நான் உள்ள வந்து அவங்க அந்த ஹஸ்பண்ட் கேட்குறேன், என்னையா உன் சம்சாரம் இப்படி இருக்கா அப்படின்னு. அதுக்கு அவன் சொல்றான், இப்படித்தானே தெரிஞ்சிட்டா, இன்னும் விஷயம் இருக்கு பாரு அப்படிங்கிறான். அவன் யாரு? ஹஸ்பண்டு. என்னையா விஷயம் இருக்கு, உங்க 2 பேரையும் புரிஞ்சுக்கவே முடியலங்கிறான். அப்படியெல்லாம் சொல்லாத, இப்ப பாரு 5 நிமிஷம் டைம் வாங்கியிருக்கல, 5 நிமிஷம் கழிச்சு போய் அந்த அம்மாவோட பேசு அப்படிங்கிறான். 5 நிமிஷம் கழிச்சு அவன் பேசுறான். அம்மா எனக்கு 5 லட்சம் கொடுக்குற அளவுக்கு எந்த வசதி இல்லை, 50,000 கொடுக்க கூட வசதி இல்லை அப்படிங்கணும். இப்போ அந்த அம்மா சொல்லுது, அதெல்லாம் சொல்ல முடியாது, நீ எங்கேயோ புரட்டி யாராவது கரட்டி மறுபடியும் எனக்கு பணம் கொடுங்குது. இப்படியே போயிட்டு இருக்கா. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அவன் என்ன டோட்டலாக சரண்டர் ஆகி, உங்கள் வீட்டுக்காரர் நான் இறக்கி விட்டு போயிடுறேன், அவர் உங்கள் வீட்டுக்கு வந்துடுவார், எந்த சேதாரமும் இல்லை. அதுக்கு முன்னால எப்படி இவ்வளோ கரெக்டாக சொன்னீங்கன்னு மட்டும் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்குறான். அதுக்கு முன்னால எப்படி இவ்வளோ கரெக்டாக அந்த அடையாளம், அது நம்பர் பிளேட்டு, இந்த உள்ளூர் விநாயகர் அப்படின்லாம் சொல்கிறீங்களே, அது எப்படிங்க, அதை மட்டும் எனக்கு சொல்லிடுமா, உங்கள் காலை பிடிச்சி கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறான். அதுக்கு அந்த அம்மா சிரிக்குது. சிரிச்சுட்டு, இதுதான் இந்த கதையோட சஸ்பென்ஸ், இதுதான் இந்த கதையோட சஸ்பென்ஸ். இந்த அம்மா சொல்லுது, இந்த கார் வாங்கி 10 நாள் ஆச்சா அப்படின்னு கேட்குது. ஆமாம். இந்த காரை யார்கிட்ட வாங்கியிருக்க, அந்த ஆள் பேர் சொல்லட்டுமா? ரைட், ராம்குமார்னு ஒரு ஆள்கிட்ட வாங்கியிருக்க, ரைட்டா? ரைட்டு. இந்த காரை வாங்கிட்டு அடுத்த நாள் என்ன பண்ணுறீங்கன்னா, அன்னபூர்ணா கௌரி சங்கரில் போய் கார் பார்க்கிங்கில் உட்காந்து பேசுகிறீங்களா, இந்த மாதிரி ஒரு கடத்தல் வேலை செய்யலான்னு பேசுகிறீங்களா? ஆமாம், பேசணும். அந்த காருக்கு அடுத்த காரு எடுக்கிறதுக்காக நான் வந்தேன். வரும்போது என்னோட பேரும் என்னோட ஒய்ஃபோட என்னோட ஹஸ்பண்ட் பேரும் இந்த வீதி பற்றி நீங்கள் பேசுறதை பார்த்தோன்னா நான் கதவை திறந்துட்டு சாத்துற மாதிரி உட்காந்துட்டு, நீ சொன்ன பிளான் பூரா என் காதில் வந்துருச்சு. ஏடா லூசு பசங்களா, பிளான் பண்ணுறதும் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு இடத்துல போய் யாரும் இல்லாத இடத்துல பண்ணக்கூடாது, என்னடா பிளான் பண்ணுறீங்க, போங்கடா லூசு பசங்களா, சரி புருஷனை அனுப்பிச்சு வை, நன்றி வணக்கம் அப்படின்னு அந்த அம்மா வச்சிருது. அதே மாதிரி நானும் நன்றி சொல்றேன், வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.